நித்யானந்தம். குலதெய்வ வழிபாடுங்கிறது எல்லா மக்களுக்குமே இருக்கு. ஒவ்வொரு குலத்துக்கு தகுந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து கலசம் வச்சு, அதுதான் குலதெய்வமா வழிபடுறாங்க. ஒரு குலத்துக்கு இருக்கிற தெய்வத்த தான் அந்த குலத்தவர்கள் வழிபடுவாங்க. ஒரு தெய்வங்களுக்கு குலதெய்வ பூஜை செய்ய முடியாது. அந்தந்த குலத்துக்கானவங்களுக்கு தான் அந்த பூஜைகள் செய்வாங்க. இந்த குலதெய்வ வழிபாடுன்றது ஒரு ஒரு ஞானிகள், முன்னோர்கள் வடிவமைக்கப்பட்டது. இது என்னன்னா, யாரு குலதெய்வ வழிபாடு செய்யணும், ஒரு சன்னியாசியா இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யணும்ன்றது இல்ல. கிரகஸ்த வாழ்க்கை வாழ்றவங்க அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமா பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு, பிண்ட காரியங்கள் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். அவங்க அதெல்லாம் பண்றது மூலியமா அவங்க அடுத்த நிலைக்கு அவங்களை எடுத்துட்டு போகும். சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. தவறாம கிரகஸ்த நிலையில் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணணும் அப்படின்றது சொல்றாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாமிஜி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அனைவரும் பார்த்து பயனடைன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நித்யானந்தம்.